ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 12 நவம்பர் 2025. बाबा சொல்றாரு, जो भी परिस्थितियां आ रही हैं और आने वाली हैं उसमें विदेही स्थिति का अभ्यास बहुत चाहिए. என்னவெல்லாம் சூழ்நிலைகள் உங்கள் முன்னால் வருகின்றதோ அல்லது வர இருக்கின்றதோ, இதை விட என்ன கடுமையான சூழ்நிலைகள் வரும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ அதிலும் கூட நீங்கள் விதேகி நிலையின் பயிற்சி செய்து பாருங்கள். அதுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் இதுதான் உங்களுக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். இஸ்லியே அவர் சபி பாத்தோங்கோ சோடு. அதனால பாபா சொல்றாரு, எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை இருக்குன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க போக மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுவும் முக்கியம்தான். ஆனால் என்ன நினைப்பாங்க, இல்லை இப்போ இது வேண்டாம், நான் அதை பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், இது ஒரு நம்ம சொல்லல சில்லி மேட்டர், இதெல்லாம் இப்போ வேண்டாம், நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போது உங்கள் முன்னாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் வரக்கூடிய காலத்தில் விதவிதமாக இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய டாஸ்க்குங்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் விடுபட்டுடுங்க. ये तो नहीं होगा, ये तो नहीं होगा, क्या होगा, इस क्वेश्चन को छोड़ दो. இது நடக்குமா, இது நடக்காதா, இது இப்படி நடக்கக்கூடாதே பாபா, இதையெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் அப்படிங்கிறார். அபி விதேகி ஸ்திதிக்கா அபியாஸ் படாவோம். ஸோ நம்முடைய முழு கவனம், ஃபோக்கஸ், டார்கெட் எதில் இருக்கணுமா, நான் விதேகி. ஏன்னா இந்த சின்ன சின்ன உலகிய விஷயங்களை போனால் நம்மளுடைய சங்கல்பம், நம்முடைய சமயம், நம்முடைய சக்தி எல்லாம் அதில் வீணாயிடுது. ஆனால் புத்திசாலி அப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டார்ல, ஏன்னா முக்கியமான காரியத்துக்கு இது தேவைப்படுது. எனவே இந்த விதேகி ஆகிறதுக்கான பயிற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க. விதேகி बच्चों को कोई भी परिस्थिति व कोई भी हलचल प्रभाव नहीं डाल सकती. எனவே அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு குழப்பமும் தன் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் மேட்ரு அங்கே இருக்குது, விஷயம் அங்கே இருக்குது, விஷயம் இருக்குது. பட்டு அதனால் நாம் மனதளவில் இமோஷ்னலாக பெருசாக நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா நான் அதோட சூக்ஷமாக புரிய வைக்கிறார். அந்த விஷயம் ஏதோ நடந்துட்டுருக்கு, அந்த விஷயத்தோடவோ இல்லை சம்மந்தப்பட்ட மனிதர்களோடவோ நான் உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா நான் இதுலேருந்து விடுபட்ட ஆத்மான்னு நான் அங்கே போயிடுறதுனால என்னை சுற்றி அந்த ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு கவசம் வந்துடுது. ஸோ அந்த கவசம் இருக்கக்கூடிய காரணத்தினால யாராவது ஏதாவது நினச்சா கூட அது என்னை ரீச் ஆகிறதில்ல. ஏன்னா இந்த கவசம் இந்த ஆத்மாவை பாதுகாக்குது. அதனால தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, விதேகி, நான் ஆத்மா, நான் ஆத்மா தான், நான் இதுலேருந்து விடுபட்டவன்றத பயிற்சியை நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எதற்காகனா உங்களை முதல்ல பாதுகாத்து கொள்வதற்காக. அப்போ தான் நம்ம மற்றவங்களை என்ன பண்ண முடியுங்கிறார் பாபா, பாதுகாக்க முடியும். ஸோ நான் விதேகி, இதை பயிற்சி இன்னைக்கு செய்து பார்க்கலாம். எதுக்காகன்னு பாபா புரிய வச்சுட்டாரு. நல்லது. ஓம் சாந்தி.